வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 24 இன்றைக்கு கற்பனைகள் மலரும் விதம் பற்றி கற்பிக்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். கற்பனைகள் மலரும் விதம் குறித்து பேசும்போது, ஒரு மனிதன் சித்திரம் எழுத பழகுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அது ஒரு கற்பனை. இல்லாத ஒரு காட்சியை, கண்முன் இல்லாத காட்சியை மனக்கண் முன் நிறுத்தி அவன் கற்பனை செய்து ஒரு ஓவியம் வரைகிறான் என்று சொன்னால், முதலில் வரையும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் போக போக பழகி அந்த ஓவியம் நன்றாக வரும். அதைத்தான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எதன் ஒன்றையும் அணுகி நுணுகி தன்னுடைய முந்தைய அனுபவங்கள், அது குறித்து அறிஞர்கள், விற்பன்னர்கள் ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்த செய்திகள், அனுபவங்கள், இதையெல்லாம் பலமாக கொண்டு கற்பனை செய்யும்போது அந்த கற்பனை மிக அற்புதமாக மலருகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார். இதனை எதற்கு கூறுகிறார் என்றால், 2 வகையாக கற்பனைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஐம்புலன்களை குறுக்கி செயல்படுகிற அந்த நிலையிலே கற்பனை செய்வது என்பது, அதற்கு நம்முடைய சொந்த அனுபவங்கள், அந்த சூழ்நிலை குறித்த செய்திகள் மட்டும் போதுமானதாக இருக்கும். அகண்டாகார நிலையில் இருந்து ஆராய்ச்சி செய்து அதற்கான கற்பனைகளில் ஈடுபடும்போது தன்னுடைய சொந்த பலம் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அனுபவங்களும், அறிஞர்கள் சேகரித்து வைத்திருந்த அந்த செய்திகளும் கூட பக்கபலமாக இருக்கும். அதனை எல்லாம் கொண்டு ஆராய்ச்சி செய்யும்போது, கற்பனை செய்யும்போது அது மிகப்பெரிய விடியலாக சமுதாயத்திற்கு கிடைக்கும். எனவே அருள் தந்தை அவர்கள் தொடர்ந்து அகண்டாகார நிலையில் இருந்து மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்படி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொன்னேன் அல்லவா? அதுபோல எந்த ஒன்றும் உடனடியாக கிட்டிவிடாது. தொடர்ந்து அணுகி நுணுகி எல்லாவற்றையும் கொண்டு கற்பனை செய்யும்போது நல்லதொரு விடியல் ஏற்படுகிறது. அப்படித்தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய தலைவர்களாக உருவான அத்தனை பேரும், மகான்களாக உருவான அத்தனை பேரும் தொடர்ந்து இந்த மக்களுக்காக சிந்தித்து கற்பனை செய்து நல்லபடியாக நல்ல விடியலை, நல்ல தத்துவங்களை, நல்ல கோட்பாடுகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.